Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. நாளுக்கு நாள் தாவேகாவோட வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே போகுதுன்ற மாதிரி தாவேகாவினர் சொன்னால் பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு டேட்டாவை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுவும் இல்லாமல் மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக தாவேகா உருவாயிருச்சு. இந்த மூணாவது பெரிய சக்தியா, ரெண்டாவது பெரிய சக்தியா, முதலாவது பெரிய சக்தியான்றதுக்குள்ளே தான் இப்போ பேச்சு. மூணாவதுன்றது உருவாயிடுச்சுன்றது எப்பயோ ஆயிடுச்சு. என்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும் போதே அவர் தான் தேர்டுன்றது தெரிஞ்சிச்சு. என்னுடைய புரிதல் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அவர் ரெண்டாவது பொசிஷன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் நான் நினைக்கிறேன். அதிமுகவை வீழ்த்திட்டாங்களா இப்போ தாவேகா? அது அதிமுகவா திமுகவான்றது தேர்தல் பிறகு தான் தெரியும். அதையும் வீழ்த்தி சப்போஸ் ஒன்று வந்திருந்தா 18 + 7 25% வருதுன்னு. எப்பவுமே ரெண்டு கட்சியும் பிடிக்காத ஓட்டு நம்ம எப்பவுமே சொல்கிறோம். ஒரு 10% இருக்குது, அதில் ஒரு 5% ஓட்டு போட மாட்டாங்க, ஒரு 5% ஓட்டு போடுவாங்க. அந்த 5% அப்படியே டேரெக்டாக டிவிகேக்கு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது 30 வந்துடுது. இதுதான் இருக்குது. இப்போ ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வராங்க. இந்த தேர்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனை கிராஸ் பண்ணுறது தான் முதல்ல நடக்கும். இப்போ டிவிகேக்காரங்க அந்த செகண்ட் பொசிஷன் கிராசிங்கான ப்ராசஸ்க்குள்ளே தான் இருக்காங்க. அது அலைன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் கொண்டு போகிறது மக்கள் கையில் இருக்குது. மக்கள் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியாவின் சிஇஓவும் அரசியல் விமர்சகருமான திரு காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. நாளுக்கு நாள் தாவேகாவோட வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே போகுதுன்ற மாதிரி தாவேகாவினர் சொன்னால் பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு டேட்டாவை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுவும் இல்லாமல் மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக தாவேகா உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். இது நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், நீங்களும் பல வாட்டி இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கலர் நிலவரம் எப்படி இருக்குது? சேம் தான் தேவா. இப்போ என்னென்னா டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மூணாவது பெரிய சக்தியா, ரெண்டாவது பெரிய சக்தியா, முதலாவது பெரிய சக்தியான்றதுக்குள்ளே தான் இப்போ பேச்சு. இந்த மூணாவதுன்றது உருவாயிடுச்சுன்றது எப்பயோ ஆயிடுச்சு. என்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும் போதே அவர் தான் தேர்டுன்றது தெரிஞ்சிச்சு. பாயிண்ட் 1. செகண்டு, அங்கேருந்து இது வரைக்கும் ஆனால் ட்ராவலில் எந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்கன்றது இருக்குது. என்னுடைய புரிதல் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அவர் ரெண்டாவது பொசிஷன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் நான் நினைக்கிறேன். அதிமுகவை வீழ்த்திட்டாங்களா இப்போ தாவேகா? அது அதிமுகவா திமுகவான்றது தேர்தல் பிறகு தான் தெரியும். பாயிண்ட் 1. அதையும் வீழ்த்தி சப்போஸ் ஒன்று வந்திருந்தா 2 பேரும் வீழ்த்திட்டோமான்னு நம்ம கேட்க போகிறோம். இவ்வளோ தான் கொஸ்டின். பட் இப்போ இருக்க கரண்ட் இதில் பிரவீன் மட்டும் இல்லை, அவர் நாராயணன் ஒரு பழைய சீனியர் காங்கிரஸ் லீடர், ப்ரெஸ்ஸில் சந்திக்கிறவர் தான், செய்தி தொடர்பாளர். அவருமே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி, நான் ஒரு அரித்மெட்டிக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 20+ ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களும் இப்போ ஜென்ரலாக இப்போ இருக்கிற அவங்களோட நார்மல் அரித்மெட்டிக் கால்குலேஷன் பிரகாரம் 18% வரைக்கும் தாவக்காக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. அந்த கால்குலேஷனில் ப்ளஸ் காங்கிரஸுக்கு ஒரு 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு முரண்பாடு இருக்குது. இருந்தாலும் நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 18 + 7 25% வருதுன்னு. எப்போவுமே ரெண்டு கட்சியும் பிடிக்காத ஓட்டு நம்ம எப்போவுமே சொல்கிறோம். ஒரு 10% இருக்குது, அதில் ஒரு 5% ஓட்டு போட மாட்டாங்க, ஒரு 5% ஓட்டு போடுவாங்க. அந்த 5% அப்படியே டேரெக்டாக டிவிகேக்கு சொல்கிறாங்க. அது சேர்க்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட அது 30 வந்துடுது. இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். அது சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த செகண்ட் பிளேஸ்ன்றது ஸ்ட்ராங்காக நம்ம பிலீவ் பண்ணலாம். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி மிராக்கிள்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட் பிளேஸ்க்குமான சான்சஸ் இருக்குது. 1 or 2 and 3க்கான இதில் கண்டிப்பாக தாவக்கா இருக்குது. இப்போ 3லேருந்து நம்ம ரேஸ் வச்சா 3வதுலேருந்து 2வது போகிறதுக்கான முயற்சி எடுக்கிற அந்த இதுதான் இருக்குது. இப்போ ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வராங்க. இந்த தேர்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனை கிராஸ் பண்ணுறது தான் முதல்ல நடக்கும். இப்போ டிவிகேக்காரங்க அந்த செகண்ட் பொசிஷன் கிராசிங்கான ப்ராசஸ்க்குள்ளே தான் இருக்காங்க. அது அலைன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் கொண்டு போகிறது மக்கள் கையில் இருக்குது. மக்கள் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இது நம்ம மினிமமாக ஒரு ரொம்ப டீஃபால்ட்டாக ஒரு 18% இருக்குன்றோம். அதுக்கப்புறம் அவங்க கலெக்ட் பண்ணி எப்படி ஆட்டுறாங்க, மக்களை போய் எப்படி சந்திக்கிறாங்கன்றதை பொறுத்து அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக போதில்லை சார்? ஆமாம், அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு கணக்கு பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 5 கோடி ஓட்டு இருக்குது. இப்போ ஒரு 30 லட்சம் ஓட்டு ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 5 கோடி 30 லட்சம் ஓட்டு இருக்குது. 5 கோடி 30 லட்சம் ஓட்டில் ரிஜிஸ்டர்ட் டபுள் வெரிஃபைடு ரிஜிஸ்டர் இது டிவிகேவுடைய
வெப்சைட்டில் இருக்க பர்சன் வந்து 36. 36. ஸோ இது கால்குலேட்டடை பார்த்தா 22-23% ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து இருக்குன்னு. நான் அதில் நீ 5 எடுத்துட்டா காங்கிரஸ்க்கு அவங்க சொல்கிற மாதிரி 18% கூட ஆரம்பித்தா கூட அவங்க காங்கிரஸ் இனியும் பட்சத்தில் இந்த ஆப்பனண்ட் தேர்ட் ஃப்ரண்ட்டுக்குன்னு எப்பவுமே வேறு ஓட்டுகள் விழும் பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக 25-30 போகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். இப்போ 30 கிட்ட 25-30 போகுதுனாலே யாரோ ஒருத்தர் ஓட்டு பெருசாக டேமேஜ் ஆகுது, இல்லை யாரோ 2 பேர் ஓட்டுமே டேமேஜ் ஆகுது. அப்போது 100ல் 90% தான் எடுத்துக்கிட்டாலே இவங்களே 25-30 வரும் பட்சத்தில் அப்போ மற்றவங்களும் அதே 30க்குள்ளே தானே வரணும். 35-40க்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இந்த 1-2-3க்குமையான டிஃப்ரென்ஷியேட்ஸே ரொம்ப கம்மியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல திருப்பியும் சொல்கிறேன், மிராக்கல்னு ஒன்று இருந்ததுன்னா அது மாசா விஜய்க்கான பெனிஃபிட்டாகவும் போய் முடியும். கூட்டணியே இல்லைனா கூட தாவேக்கா வந்து ஒரு பெரிய சக்தி தான்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. இது வந்து ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கா சார்? ஆமாம், தேர்ட் ஃப்ரண்ட்டாக வந்து இண்டிவிஜுவாலிட்டியாக இப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு இப்போ விஜய் அவங்க கட்சிக்காக சொல்கிறாங்க, அது எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம 2 கோடி சில்லற ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது தேவா, அதில் 1 கோடியே 30 லட்சம் ஓட்டு கணக்கில் ஒரு வீட்டுக்கு 1ன்னு கணக்கு வச்சாலும் வந்துடுது ஆல்மோஸ்ட். ஸோ வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு இப்போ நம்ம பேசுகிற இதுலேயுமே நம்ம வந்து நியூட்ரலைஸ்டுன்றதுனால இப்போ டிவிகேக்காரங்க சார்பானவங்க பேசும் போதில் அவங்க கட்சிக்காரர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் போடுறத நம்ம பார்க்குறோம், அது வேறு. நம்ம நியூட்ரலைஸ்டாக பேசிகிட்டு இருக்க நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் நான் வந்து விஜய் ரசிகர் இல்லை, பட் என் ஃபேமிலி ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. நான் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது தெரியுது. நம்ம சொல்கிற பாயிண்ட்டுமே கன்சிடர் பண்ணால் இந்த இடத்துல சில இடத்துல வேரியபிளாக இருந்தால் கூட அவங்க எனக்கு இதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற பாயிண்ட்லாம் வராங்க. ஸோ இது வந்து ஓப்பனாக கமெண்ட் பண்ணுறவங்க நார்மலாக இப்போ அவங்க சொல்கிறவங்க யாருமே நான் மட்டும்னே சொல்லலை, ஃபேமிலின்னு சொல்கிறது. என் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது அது அப்படின்றாங்க, 10 ஓட்டுன்றாங்க அப்படின்றாங்க. சில பேர் பழைய இதுக்கு கூட மாறலாம். அந்த 10 ஓட்டில் அவங்க அப்பா ரொம்ப சீனியராக ஒரு திமுக காராக இருக்கலாம், ஒரு சீனியர் அதிமுக காராக இருக்கலாம், அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஒரு 2 ஓட்டு கூட மாறலாம். ஆனால் அம்மா மனைவிகளோ இருக்கவங்க எப்பவுமே பசங்க கணவர் இப்படி சப்போர்ட்டில் போகிறவங்க கண்டிப்பாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு. அது ஒரு பக்கம் விஜய்க்கு அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது. அது ரொம்ப நான் நிறையா நம்ம கிரவுண்டில் இருக்கிறதுனால தேவா, திமுக கவுன்சிலர் ஒருத்தரே என்கிட்ட சொன்னது பர்சனலாக நான் சொல்கிறேன், அண்ணா கவுன்சிலர் ஓட்டு எலெக்ஷன் வந்தால் நான் உங்களுக்கு வேணால் ஓட்டு போடுறேன், ஆனால் இது சிஎம்க்கு அண்ணனுக்கு தான் ஓட்டு. அவங்க வந்து தளபதி சொல்ல விஜய்ன்னு சொல்ல அதில் நான் அண்ணனுக்கு தான் ஓட்டுன்றாங்க, எனக்கே பதட்டமாக இருக்குது. இது வந்து எல்லார்கிட்டேயுமே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பயம் இருக்குது திமுக காரங்க. அதனால தான் டிவிகே காரங்களை அடிக்கிறது கிடையாது. கமாண்ட் அவங்க என்னதான் அடிச்சிருந்தாலும் இவங்க அமைதியாக போயிடுறாங்க, இவங்க பிஜேபி பக்கம் திருப்பிக்கிறாங்க ட்ராக்கு. இது எப்படி போகுதுன்னா ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. டிவிகே என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்றாங்க. அப்போ என்ன பண்ணோம், டிவிகே வந்து திமுக அடிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு கவுண்டர் திமுக காரங்க கொடுக்கறதே இல்லை. நேராக என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போய் பிஜேபி கிட்ட போடுறாங்க. பிஜேபியிலடா தமிழ்நாட்டு தலைமை வந்து அதிமுகடானா அதிமுகவை இங்கே தொடவே மாட்டேன்றாங்க. இல்லை இதில் டிவிக்கவும் லைம்லைட்டில் இருக்குது, திமுகவும் லைம்லைட்டில் இருக்குது, பிஜேபியும் லைம்லைட்டில் இருக்குது, மற்ற கட்சியெல்லாம் காணாமல் போகுது. இப்போ புதுசாக கொஞ்சம் லைம்லைட்டில் நானும் வரன்ற மாதிரி தாவேக்காவை அதிமுகவை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க விமர்சிக்கிறாங்க, அதுக்கு டிவிக்கே வந்து கமெண்டே கொடுக்கல. இப்போ நீங்கள் விஜய் வந்து 3rd இயர் இதில் கூட பிஜேபியுடன் கூட்டணி அமைச்சர் தலைமையில் பலர் அப்படின்னு போச்சே தவிர தவறி கூட நான் தான் ஏற்கனவே சொன்னல, டிவிக்கே எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிமுகவை தொடவே தொடாதீங்கன்ட்டாங்கன்ட்டேன். தலைவரே அவங்களுடைய தலைவரே அதை வந்து சிம்பாலிக்கா இந்த 3rd அன்னைக்கு அதையும் சொல்லிட்டாப்ல. பிஜேபி மற்றும் பலர் இப்போ திமுகவும் பிஜேபி எதிர்க்குது, டிவிக்கவும் பிஜேபி எதிர்க்கு. அப்போ 3rd இடத்துல இப்போ யார் இருக்கா? இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் இருக்கும் போது இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ன்றது நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன். அப்போ நம்ம பொறுத்திருந்து இதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி.